ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமேஷன் ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட் மிஷின் எப்படி அனிமேஷன் ஸ்டேட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அன்ரியல் இன்ஜினோட அனிமேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட் மிஷின்ஸ் நம்ம கேரக்டர் ப்ளூ பிரிண்ட்டு கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கஸ்டம் கேம் ஸ்டேட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேரக்டரோட அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட்டை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈவன் கிராஃப் அண்ட் அன்இவன் கிராஃப்னு ரெண்டு இருக்கும். ஸோ நான் இந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நமக்கு வந்து இங்கே பாருங்கள், அனிம் கிராஃப் ஒன்று இருக்கும், ஈவன் கிராஃப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த அனிம் கிராஃப்குள்ளே தான் நம்ம லோக்கோ மோஷன் வச்சுருக்கோம். அந்த லோக்கோ மோஷனுக்குள்ளே தான் இந்த ஸ்டேட் மிஷின் ரன் ஆகுது. நான் ஐடியில் ஒன்று வாக்குன்னு கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டேட் மிஷின். ஸோ ஸ்டேட் மிஷின்ங்கிறது ஒரு கேரக்டரோட ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸ்டேட்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு பப்ஜி எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் கீபோர்டில் WASD கொடுக்குறம்போது அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ரன் ஆகிறது பார்க்க முடியும். பட் அதோட அனிமேஷன் வேறு ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது கையில் வந்து எந்த வெப்பனுமே எக்யூப் பண்ணல அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரிண்ட் ரன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுவே கையில் வந்து ஒரு ஏஆர் கன் இருந்ததுன்னா அதோட அனிமேஷன் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸோ ஏஆர் கன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி லீன் ஃபார்வர்ட் போயிருக்கும், கன்னை வந்து ஹிப்பு கீழே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கும், கம்ப்ளீட்டாக அதோட வந்து அனிமேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற ஸ்டேட் என்னவோ ஒன்று தான். இப்போ இதே நீங்கள் வந்து உங்களோட ரைட் கிளிக்கை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இப்போ வந்து எய்மிங் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த எய்மிங் மோடில் பார்த்தீங்கன்னா கேரக்டரோட மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கும். கன்னை வந்து டார்கெட் மேலே ஹோல்ட் பண்ணியே பிடிச்சிருக்கும் அந்த கேரக்டரு. அட் த சேம் டைம் நீங்கள் கொடுக்குறது பேசிக் அதே இந்த கீ இன்புட்ஸாக தான் இருக்கும், WASDயாக தான் இருக்கும். ஆனால் இந்த அனிமேஷன் எங்கே ஸ்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் மிஷினோட ஒர்க் தான் அது. ஸோ கேரக்டர் வந்து க்ரௌச் ஸ்டேட்டில் இருக்கணுமா, இல்லை ப்ரோனிங் ஸ்டேட்டில் இருக்கணுமா, வாக்கிங் ஸ்டேட்டில் இருக்கணுமா, அப்படி வாக்கிங்கில் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தனி பிளெண்ட் ஸ்பேஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஆருக்கு வந்து நீங்கள் தனி பிளெண்ட் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து எம்டி ஹேண்டுக்கு தனி பிளெண்ட் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கையில் மெலி அந்த பேன் அது மாதிரி தூக்கிட்டு இருக்கும்போது மெலி வெப்பன்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற பிளெண்ட் ஸ்பேஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த பிளெண்ட் ஸ்பேஸையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எப்போ எந்த பிளெண்ட் ஸ்பேஸில் எந்த ஸ்டேட்டில் வந்து கேரக்டர் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட இந்த அனிம் கிராஃப் தான் வந்து மேனேஜ் பண்ணும். இதோட இன்புட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேரக்டர்கிட்டருந்து இது வாங்கிக்கும். இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம ஈவன் கிராஃபே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரக்டரோட வெலாசிட்டி அப்புறம் ஃபார்வர்டு வெக்டரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் மூலமாக கால்குலேட் பண்ணி தான் அதோட ஸ்பீடு டைரக்ஷன் நம்ம எடுத்தோம் ஃபஸ்ட் இதோட பேசிக் கிளாஸஸில். ஸோ இந்த மாதிரி அனிம் கிராஃப் அண்ட் ஈவன் கிராஃப் வந்து ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கேரக்டருக்கு வந்து டேட்டாவை வாங்கி இதோட இந்த அனிமேஷன் ஸ்டேட்டில் வந்து இன்புட் கொடுத்து ஸ்டேட்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம இதே சேம் மெத்தட் தான் இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். வெப்பன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தனி பிளெண்ட் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஸ்டேட்லேருந்து வெப்பன் ஹோல்ட் பண்ண ஸ்டேட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு நம்ம கேரக்டர்லேருந்து ஒரு வேரியபிளை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ஸ்டேட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். ஸோ ஓகே, மறுபடியும் மிக்ஸமாக போகலாம். ஸோ மிக்ஸமோவில் நமக்கு தேவையான அனிமேஷன்ஸை மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்வாடுன்னு கொடுங்க. ஸோ ஸ்வாட் ஐடியல்னு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஐடியல் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரேட் ஸ்வாடு பேக்கு. நமக்கு வந்து இந்த மாதிரி அனிமேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபீச்சரில் நம்ம இந்த அபிலிட்டியும் நம்ம கேரக்டருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஃபீச்சரில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்வாட் அண்ட் சீல்ட் ஐடியல் தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஐடியில் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. பிளாக் ஐடி, ஓகே. ஸோ நான் வந்து வித்தவுட் ஸ்கின் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ ஸ்வாட் வாக் கொடுப்போம். ஸோ இது வந்து ஸ்வாட் அண்ட் ஷீல்ட் வாக் ஃபார்வர்ட், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக்வேர்ட் மறக்காமல் இன் பிளேஸ் கொடுத்துக்கோங்க. வித்தவுட் ஸ்கின் டவுன்லோட். அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரேஃப் அனிமேஷன்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் அதோட ஆப்போசிட் நமக்கு இங்கே கிடைக்கிது. நான் வந்து வெப்பன் எடுத்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட் ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அனிமேஷன் ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஸ்வாட் அண்ட் ஷீல்டை எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரிண்ட் பண்ணி போனால் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, நமக்கு கேம் விளையாடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் அதை மட்டும், அந்த எபிலிட்டி மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணதை அப்படியே எடுத்துக்கிறேன். லாபியில் இப்போதைக்கு நான் ப்ளூ பிரிண்ட்ஸில் இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாமே என்னோடய வாரியர் ஸ்கெல்டனுக்கு இம்போர்ட் ஆல். ஸோ நமக்கு 4 அனிமேஷனும் இருக்குது. நியூ ஃபோல்டர், நான் வந்து ஸ்வாட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எல்லா அனிமேஷனையும் அந்த வேறு ஃபோல்டரில் மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம இந்த வந்து ஒரு பிளெண்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, எம்டியா, சாரி இது இல்லை, இந்த பிளெண்ட் ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைச்சு பிடிச்சா நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க முடியும். ஸோ சேம் இதே பிளெண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து வெப்பனோட கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக், அனிமேஷன் பிளெண்ட் ஸ்பேஸ், ஸ்கெல்டன் வந்து வாரியர் ஸ்கெல்டன். இதை வந்து ஸ்வாட் அண்டர்ஸ்கோர் பிளெண்ட் ஸ்பேஸ், நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். சேம் அப்படியே நம்ம இந்த பிளெண்ட் ஸ்பேஸை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். எஸ், நம்ம இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நேமை காப்பி பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்வாட் பிளெண்ட் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா அனிமேஷனையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து எம்டி பிளெண்ட் ஸ்பேஸ் சேம் அதே டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு வேல்யூ செட் பண்ணதோடவே நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட் 0ல் நம்மளோட ஸ்வாட் அண்ட் ஷீல்ட் ஐல்டு.
நமக்கு வந்து ஸ்பீட் 300ல் வாக். ஸோ இது பேக்வேர்ட், இது வந்து ஃபார்வேர்டு. இந்த வாக் ஃபார்வேர்டு மாற்றிக்கலாம். த்ரீ ஹண்ட்ரடில் வாக் ஃபார்வேர்டு. ஏன் ப்ரீவியூ மிஸ் இதுக்கு ஏன் செட் கரண்ட் ப்ரீவியூ மிஸ் கொடுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுத்துட்டோம்னா நம்ம இங்கே வச்சாலே நம்மளால் அந்த அனிமேஷனை பார்க்க முடியும். இது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு, இது நமக்கு ரைட் சைடு. பேக்வேர்டு எம்டியாக இருக்குது. இது வாக் பேக்வேர்டு. ஸோ ஓகே, நமக்கு வந்து ஸ்வாட் அண்ட் சீல்டுக்கு வந்து ஒரு சில அனிமேஷன்ஸ் வந்து நம்ம பிளெண்ட் ஸ்பேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நான் அதை இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் வாங்க. இது வந்து என்ட்ரி. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு எந்த கண்டிஷனும் தேவைப்படாது. இப்போ இதுலேருந்து நம்ம புது ஸ்டேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்வாட். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும்போது இது வந்து ஸ்வாடை கையில் எடுத்துட்டா. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். எகெயின் நம்ம ஸ்வாடிலிருந்து கிளிக் பண்ணி எகெயின் நார்மலோட இந்த அன்நார்மல்டு ஸ்டேட்டுக்கு போகணும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூலியன் கண்டிஷன் இருக்கும். ஸோ எப்போ இதை வந்து உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போது நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்வாட் மோட்னு கொடுக்குறேன். கெட் ஸ்வாட் மோட் ட்ரூ. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்வாட் மோட் ஆனாக இருந்ததுன்னா இந்த டிரான்சிஷன் நான் வந்து ஐடியிலேருந்து ஸ்வாடுக்கு போகிற டிரான்சிஷனை தான் இப்போ மாற்றினேன். ஸோ இது வந்து எனபிள் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்லேருந்து டக்குன்னு பிளெண்ட் ஸ்பேஸ் இந்த பிளெண்ட் ஸ்பேஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த பிளெண்ட் ஸ்பேஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமல் இருக்கோம். அதனால் ஸ்வாட் பிளெண்ட் ஸ்பேஸை இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீட்லேயும் டைரக்ஷன்லையும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு வார்னிங் வரும், ஏன்னா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட் வந்து நம்ம இது கொடுக்கல. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான கண்டிஷனை வந்து நம்ம கொடுக்கல. ஸோ ஸ்வாட் மோடு ஆனாக இருந்தால் ஐடியிலேருந்து ஸ்வாடு பிளெண்ட் ஸ்பேஸ்க்கு மாறிடணும். அதே சேம் ஆப்போசிட்டில் ஸ்வாட் மோடில் இல்லைன்னா நாட் இன் ஸ்வாட் மோட் நம்ம நாட் பூலியன் கொடுக்கலாம். ஸோ இது நாட் இது இல்லைன்னா எகைன் திருப்பியும் நார்மல் ஐடியலுக்கே போயிடணும். ஸோ இந்த ரெண்டு பிளெண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த கண்டிஷன்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ வந்து நான் ஸ்வாட் மோட் வந்து ஆஃபில் இருக்குது. இது ஆன் பண்ணுன்னா நீங்கள் வந்து அதோட அனிமேஷன் கம்ப்ளீட்டாக மாறதை நீங்கள் பார்க்க முடியும். ஐடியல் மாறிச்சா? நான் ஸ்பீடு மாத்திரம் பாருங்கள்.
இப்போ டைரக்ஷன் 90 டிகிரி கொடுக்குறேன். -90 -100 ஸோ என்னது ஆஃப் பண்ணனா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் ஸ்வாட் மோடில் வந்து வாக் பண்ணுறது, ஸ்வாட் இல்லாதப்போ நார்மல், ஸ்வாட் நார்மல். இப்போது இந்த நம்ம வந்து ஸ்வாட் மோடுங்கிற இந்த வேரியபிளை வச்சு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். இப்படி தான் கண்ட்ரோல் ஆகுது இந்த பிளெண்ட் ஸ்பேஸ்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம டைனமிக்காக இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் கொடுக்கும்போது, நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மோடு வந்து ஸ்விட்ச் ஆகணும். அதுக்கு நம்ம கேரக்டர் ப்ளூ பிரிண்ட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோட கேரக்டர் கிராஃப் வந்துருங்க. ஸோ நீங்கள் வேணால் புது கிராஃப் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே A1 கிராஃபில் வந்து புது கிராஃப் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸராக இருக்கும். அப்படின்றதுனால நான் ஒரே கிராஃபில் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நான் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆப்ரேஷனுக்கும் நான் ஒவ்வொரு கிராஃப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போகலாம். நம்ம டிஃபால்ட்டாக இதிலே கீஸ் எடுத்து கூட பண்ணலாம். ஆனால் கடைசியில் நமக்கு அதுவே பழகிடும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஆக்ஷன் மேப்பிங் வந்து மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து arm/unarm. ஸோ எப்போ என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வெப்பனை எடுக்கணும், எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வெப்பனை வைக்கணும். நான் வந்து X கொடுக்குறேன். இப்போ நம்ம கேரக்டரோட ஈவென்ட் கிராஃபில் ஆன் அன்ஆர்ம் அப்படின்ற நம்ம அந்த இன்புட் event எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளோ கண்ட்ரோல், நான் இதை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இது இந்த மாதிரி டாகிள் ஆக்ஷனுக்குலாம் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரே பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வெப்பன் எடுக்கிறதுக்கும் X தான், வெப்பன் உள்ளே வைக்கிறதுக்கும் X தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எவ்ரி தடவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஏக்கும், ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணால் பிக்கும் வந்து மாற்றி மாற்றி ஈவெண்ட்ஸை வந்து ஃபயர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வந்து பிரின்சிங் ஹலோன்னு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ரெட்டு, Ctrl W எடுத்துக்கிறேன். இது வந்து க்ரீன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் ரெட்டாகவும், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் க்ரீனாகவும் வரதை பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரே பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இதோட எக்ஸிக்யூஷன் வந்து 2 பின்னில் மாறி மாறி ஈவனாக நடக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெட்டில் பார்க்க முடியும். அகைன் க்ரீன், ரெட் க்ரீன், ரெட் க்ரீன் நீங்கள் மாறி மாறி பார்க்க முடியும். ஸோ இந்த டீபக் மோட் மாற்றிட்டிங்கன்னா இதுக்குள்ளே நடக்கிற அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் லைவாக இதில் பார்த்துக்க முடியும். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பின்னு, அடுத்து கீழே இருக்கிற பின்னு. இப்போது நம்ம இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நான் வந்து புது வேரியபிளை இங்கேயும் க்ரியேட் பண்ணுறேன். is get swad
கேமல் கேசிங் மாதிரி டைப் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கிற மாதிரி. டிஃபால்ட்டாக இது வந்து டிசபிள், அதாவது டிஃபால்ட்டாக இதுக்கிட்ட வந்து ஸ்வாட் இல்லை. செட் ஸ்வாட் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்வாட் என்னவாக இருக்கணும், எகெயின் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்வாட் வந்து என்னவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டிசபிள், செகண்ட் டைம் எனபிள். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு தடவை எக்ஸ் பண்ணும்போதும் இதோட ஸ்டேட் ஃபஸ்ட்டு தடவை வந்து இல்லை ஸ்வாட் இல்லைன்னு செட் ஆகும், செகண்ட் டைம் வந்து ஆமாம் ஸ்வாட் இருக்குன்னு செட் ஆகும். இதை வந்து நம்ம கேரக்டருக்குள்ளே இந்த இன்புட்டை வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்மளோட அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட்டுக்கு இந்த டேட்டாவை கொண்டு போவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கேருந்து இதை வந்து நம்ம தேர்ட் பர்சன் கேரக்டருக்கு வந்து ஒரு காஸ்டிங் விட போகிறோம். காஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம அதுக்குள்ளே சேம் வந்து நீங்கள் எதை காஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் நீங்கள் வந்து எடுத்து இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து காஸ்ட் டு வாரியர்ஸ் கேரக்டர் பிபி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது டேரெக்டாக வந்து ஸோ வேணாம், நம்ம இப்படி பண்ணோம்னா இது வந்து எவ்ரி டைம் வந்து காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து ஈவன் பிகின் ப்ளே, ஸோ நான் எப்போ இந்த அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் வந்து எனபிள் ஆகுதோ அப்போவே இது நடந்துடணும். இதை வந்து நான் ஒரு வேரியபிளாக ப்ரமோட் பண்ணுறேன். இது என்னோட வாரியர் கேரக்டர். இப்போ நம்ம இது வந்து இப்போ உள்ள செட் ஆகிருக்கும். நீங்கள் அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் ஒரு தடவை நீங்கள் ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே இது வந்து இதோட ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்துப்போம். இந்த இடத்துல இதோட is get ஸ்வாட், இதை வந்து நம்மளோட ஸ்வாட் மோடோட மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஸ்வாட் மோட். ஸோ அங்கே ஆனில் இருந்ததுன்னா இங்கே ஸ்வாட் மோடும் ஆன் ஆகும், அங்கே ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்வாட் மோடும் ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம அங்கே தான் கண்ட்ரோல் செட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடைப்பட்ட டிரான்சிஷனை வந்து இந்த ஸ்வாட் மோடுங்கிற பூலியன் வேரியபிள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது ஆன் ஆச்சுன்னா அடுத்த பேரலாக கனெக்ட் ஆகிருக்கிற பிளெண்ட் ஸ்பேஸ்க்கு மாறிடும். ஆஃப் ஆச்சுன்னா திருப்பி ப்ரீவியஸ் இதுக்கு வந்துடும். ஸோ இந்த வேரியபிளை நம்ம கேரக்டர் ப்ளூ பிரிண்ட்டில் செட் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுன்ற ஒரு லாஜிக்கே செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாவை அப்படியே நம்ம வந்து அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட்டில் நம்ம கேரக்டர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரை இங்கே சேவ் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட இருந்து அதோட வேல்யூவும் இதோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், நத்திங், எகைன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், எகைன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அனிமேஷன் மாறதை நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம கேரக்டர் ஸ்வாட் எடுத்து அனிமேஷன் மாறதை நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம வாக்கிங் வந்து ரொம்ப வேர்டாக இருக்குது, ஸ்பீடு ரொம்ப அதிகம். அதனால் நாம் இதையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இங்கே இதை காப்பி பண்ணிப்போம் மறுபடியும். ஓகே நம்ம இன்னொரு விஷயமும் இங்கேயே பண்ணிடலாம். நான் வந்து ஒட்டுக்கா 2 வயர் போனால் உங்களால்
இந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கனெக்ட் பண்ணேன். மற்றபடி இந்த ஆக்ஷனில் வந்து எந்த சேஞ்ச் இருக்காது. இப்போ நான் இந்த வந்து ஸ்ப்ரிண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம கேரக்டர் கையில் வெப்பன் எடுத்துட்டா ஸ்ப்ரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு. எகைன் பி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரான்ச் வரும். இப்போது நான் வந்து ஈஸ் கெட் ஸ்வாட், இது வந்து உண்மை அப்படின்னா என் கேரக்டரோட மேக்ஸ் வாக் ஸ்பீடு வந்து 200 தான். ஸோ ஸ்ப்ரிண்ட் வந்து போகாது. இல்லை, இந்த ஸ்வாட் வந்து கையில் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி வழக்கம் போல் மேக்ஸ் வாக் ஸ்பீடு வந்து 600க்கு செட் ஆயிரும். அகைன் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணால் இதே சேம் கண்டிஷன் Ctrl+C Ctrl+V இந்த இது வந்து நம்ம கேரக்டர் வந்து ஸ்வாட் மோடு இல்லைனா அது ஃபால்ஸில் இருந்தால், ட்ரூவில் இருந்ததுன்னா நான் மறுபடியும் இதை காப்பி பண்ணுறேன். இதில் மேக்ஸ் வாக் ஸ்பீட் பேக் டு 200. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 டிஃப்ரெண்ட்டு வாக் ஸ்பீடை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து இந்த ஸ்வாட் ஆனாக இருந்தால் என்ன பண்ணணும், அப்படி ஆனாக இருந்துச்சு ஸ்வாட் கையில் எடுத்துட்டாருன்னா அதோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். மேக்ஸிமம் ஸ்பீடும் அவ்வளோதான் இருக்கணும், மினிமம் ஸ்பீடும் அவ்வளோதான் இருக்கணும். ஸோ நம்ம ரெண்டையும் ஒன்றுக்காக செட் பண்ணுவோம். இதனால் ஸ்ப்ரிண்டிங் ஆக்ஷனே இருக்காது. ஸோ அதே மாதிரி Ctrl+C Ctrl+V இதுலேயும் நமக்கு எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது கேமராவோட அந்த பொசிஷன் மாறுறது அந்த மாதிரியான ஒர்க்கும் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் ஸோ இது என்ன நடந்தாலும் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆர்மில் வந்து எந்த மூமெண்ட்டும் இருக்காது. மற்றபடி இந்த வெப்பனை கையில் எடுத்துட்டா கேரக்டரோட வாக் ஸ்பீட் சேஞ்ச் ஆயிரும். வெப்பன் கையில் இல்லைன்னா வாக் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். வெப்பன் கையில் எடுத்துட்டாங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டை வந்து ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, கேமராவோட அனிமேஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதனால் ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் ஆக்சுவலி அங்கே நடக்கலை. ஸோ இப்போ நம்ம பண்ண அந்த கோடிங்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த நார்மல் மோடில் ரன் பண்ணுறேன், ஓகே. ஸ்ப்ரிண்ட்டும் பண்ணுறேன், கேமரா பூம் ஒர்க் ஆகுது, கேரக்டர் வேகமாகவும் போகுது. இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்வாட் மோட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், எந்த கேமராவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் இப்போ W ப்ரெஸ் பண்ணுறேன், கேரக்டர் ஸ்லோவாக நடக்குது. எகைன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் கேமராவோட அனிமேஷன் நடக்குது, கேரக்டர் வந்து ரன் ஆகுது.
ஸோ நம்மளோட வாக் அண்ட் ரன் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளிண்ட் ஸ்பேஸ் இடைப்பட்ட ஸ்பீடும் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, பிளெண்ட் ஸ்பேஸும் ஒழுங்காக ஒர்க் ஆகுது.